மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சென்னை பெரியமேடு பகுதியில் உள்ள கண்ணப்பர் விளையாட்டு மைதானத்தை விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் ஒப்படைக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட இளைஞர் சாலையிலேயே குத்துச்சண்டையும் கிரிக்கெட் விளையாடியும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அது மாதிரி யூஸ் பண்ணலாமா, அது மாதிரி பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாமான்னு போல தோணும். அதனால நாங்க அது மாதிரி போற பசங்களுமே ஒரு சில பசங்களை அதெல்லாம் போக கூடாதுன்னா என் ஃப்ரெண்டுங்களும் அது மாதிரி இருக்காங்க. அவங்களே நாங்க தடுத்து கேன்வாஸ் பண்ணி நம்ம கேம் விளையாடலாம் வாடா, ஃபுட்பால் விளையாடலாம் வாடா, கிரிக்கெட் விளையாடலாம் வாடா சொல்லி கூட்டு இது பண்றோம், திருத்திட்டு வரோம். நீங்க மறுபடியும் இதை எஸ்டிடி கொடுத்தீங்கன்னா எங்களால 100 ரூபாய் கூட கொடுக்க முடியாது சார். சார் இது 1960 இருந்து இது விளையாட்டு மைதானம் தான் சார் இருக்கு. கார்பரேஷன் கண்ணப்பர் விளையாட்டு திடல் 1960க்கு முன்னாடியில இருந்து என்கிட்ட 60ல இருந்து டேட்டா இருக்கு. 60க்கு முன்னாடியில இருந்து இது விளையாட்டு மைதானம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்த இப்போ நாங்க டெவலப் பண்ண போறேன்ட்டு தனியார் மயமாக்குனா நாங்க எங்க சார் போறது? நாங்க நேத்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்த டேட்டா இருக்கு. முன்னாடி நாங்க போட்டோ வீடியோ எல்லாம் எதுவுமே எடுக்கல. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி HCL ஒரு கம்பெனி இண்டோர் ஸ்டேடியத்துல ப்ரோக்ராம் பண்றாங்க. அவங்க ப்ரோக்ராம் பண்றதுக்கு பணத்தை வாங்கி இதை ரெண்ட் பார்க்கிங்க்கு யூஸ் பண்றாங்க சார். அது போட்டோ வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட பஸ் வேன் எல்லாம் உள்ள பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு பிரச்சனைங்க, ஆபீஸ்ல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை. நாங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறது அடங்காது. எங்க இடத்துல நீங்க பறிச்சீங்க என்னங்க பண்ண போறீங்க? கண்டிப்பா எங்களுக்கு கிரவுண்ட் வேணுங்க. நாங்க விளையாடணும். தனியார் மையம் யாருங்க தனியார் மையம்? இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர், விவரங்கள். வணக்கம். சென்னை பெரியமேடு பகுதியில் உள்ள கண்ணப்பர் திடலை விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் ஒப்படைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பல ஆண்டுகளாக அந்த கண்ணப்பர் திடலை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். கடந்த 65 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மைதானத்தில் இலவசமாக சிலம்பம், குத்துச்சண்டை, கால்பந்தாட்ட பயிற்சி, கிரிக்கெட் பயிற்சி போன்றவற்றை நடைமுறைப்படுத்தி பயிற்சிகள் வழங்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் பயன்படுத்தி வருவதாகவும் உடனடியாக தற்பொழுது மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கண்ணப்பர் திடலானது தற்போது விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் உடனடியாக எதிர்ப்பை தெரிவிக்கும் வண்ணம் சாலையிலேயே குத்துச்சண்டை அதே போன்று கிரிக்கெட் விளையாடுவது போல் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து 3 முக்கியமான கோரிக்கையை மையப்படுத்தி சுமார் 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி வாழ் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் ஒப்படைப்பதை கைவிட வேண்டும். அதே போன்று மாநகராட்சி பராமரிப்பில் தனியாருக்கு வாடகைக்கு விடுவதையும் கைவிட்டு தங்களுக்கே அந்த கண்ணப்பர் திடலை தாங்களே பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் சாலை மறியலில் திடீரென ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து அந்த கண்ணப்பர் திடல் பகுதியில் வசிக்கும் மக்கள் கண்ணப்பர் திடலை தாங்களே மீண்டும் பயன்படுத்த தங்கள் பள்ளி மாணவர்கள், தங்கள் குழந்தைகள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அனுமதி அளிக்குமாறு, அதே போன்று விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு அந்த திடலை வழங்குவதை கண்டித்தும் எதிர்ப்பு தெரிவித்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுபா, விவரங்களுக்கு நன்றி அன்வர். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.